ஹலோ கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு மன்னிச்சுங்க. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு தரமான வீடியோவோட வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பிசி பில்ட் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தான் என்டையர் பிசி வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் என்ன, ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி இது யாருக்காக நான் பண்ணேங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து கஸ்டமர் வந்து இவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து ஃப்யூச்சர் ப்ரூஃபாக வந்து வேணும்னு மட்டும் தான் சொன்னாங்களே தவிர இவங்க வந்து ஒரு கேமிங்கோ அந்த மாதிரி பண்ணுறதில்ல. இருந்தாலும் எங்களுக்கு ஃப்யூச்சர் ப்ரூஃபாக வேணும், இந்த ஒரு இதுதான் ரெக்குவயர்மெண்ட்டு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டெல் பேஸ்டு டெஸ்க்டாப் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் வந்து ரெக்கமெண்டேஷனில் வந்து ஏஎம்டியும் சொன்னேன், இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்டெல் பேஸ் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் எதனால் வந்து நானும் கொஞ்ச நேரம் கழித்து இன்டெல்லே போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இன்டெல் வந்து DDR4 அண்ட் DDR5 2 ரேமே வந்து சப்போர்ட் பண்ணுது. அடுத்து வந்து அதுக்கான மதர் போர்டு மட்டும் மாற்றிங்கன்னா போதும், மற்றபடி எதுவும் மாற்ற வேண்டியதில்லை. ஆனால் ஏஎம்டி போனீங்கன்னா DDR4 மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது, உங்களுக்கு DDR5 சப்போர்ட் இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வருஷம் கழித்து லான்ச் ஆன ப்ராசர். எண்ட் யூஸராக நம்ம பார்க்கும்போது இது சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் ஏஎம்டியோட சூப்பராக இருக்குது. இது என்ன மாடல் ஏஎம்டியோட கம்பேர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5600X அப்படிங்கிற ஒரு மாடலோட ஏஎம்டி தான் வருது, Ryzen 5. ஓகேங்களா? இப்போ என்ன பிரச்சனைனா, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கோர் நல்லாயிருக்கு, ஆனால் இதில் வந்து சிங்கிள் கோர் நல்லாயிருக்கு. சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் தான் மேக்ஸிமம் யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டும் அவங்களோட தேவையும் இது கரெக்டாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த செட்டப் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் காரணம். ஓகே இப்போ வந்து நம்ம இந்த பார்ட்ஸோட விலை எல்லாம் தனித்தனியாக பார்த்துருவோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய பர்சனலான கொட்டேஷன்ஸ் தான். இப்போ வந்து இதுலேருந்து உங்களுக்கு ரேட்டு மாறலாம், ரேட் அதிகமாகலாம், கம்மியும் ஆகலாம், என்ன வேணால் ஆகலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது நம்ம கோயம்புத்தூருக்குள்ளான பெஸ்ட் ப்ரைஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பில்லு வாரண்ட்டி எல்லாமே நம்மக்கிட்டேருந்து நீங்கள் பெற்று வாங்கிக்கலாம். 1 இயருக்கான டைரக்ட் வாரண்ட்டி வருது. எல்லா பீஸ் டு பீஸ் எந்த பிரச்சனை வந்தாலும் 1 இயருக்கு நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். அது இல்லாமல் இந்த பில்லு மட்டும் நீங்கள் பத்திரமா வச்சுக்க முடியும், மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாருக்காவது இந்த மாதிரி பிசி பில்ஸ் இது மாதிரி வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசர்லேருந்து ஆரம்பிச்சோம். ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா i5 12th Gen 400F. இது வந்து பார்த்திங்கன்னா 1200 நம்ம கொட்டேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது 16ME. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 7200 வருது. அடுத்து வந்து ரேம் பார்த்துருவோம். ரேம் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 1650லேருந்து 1700 டிஃபர் ஆகுது. ஸோ உங்களுக்கு எண்ட் ஆஃப் த ப்ரைஸ் வந்து 3500 2 16GB முடியுது. நம்ம அதுலேருந்து கம்மியும் ஆகும். இப்போது கரண்ட்டாக கிடச்சது வந்து 3200 ரெண்டு சேர்ந்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 256GB SSD. இது வந்து 2400. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1TB சீக்ரெட்டோடது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5000 வருது. அடுத்து வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு, இதுதான் கொஞ்சம் ரேட் அதிகம், உங்களுக்கு 13000 வருது. கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் 4GB ஜிகாபைட்லேருந்து வருது. அடுத்து வந்து இதே ஜோடாக் போனால் இன்னும் ரேட் அதிகமாக வருது. நம்ம மற்ற பிராண்ட்ஸ் இருக்குது, ஆனால் அது ரெக்கமெண்ட் இல்லை. ஜிகாபைட் இல்லை ஜோடாக் வந்து எனக்கு ஓகே, கம்ஃபர்டபுளாக தெரியுது. ஏசுஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா 3250. இது வந்து RGB கேபினெட் இல்லாதது. இப்போ RGBயோடு நான் வாங்கினதுனால எனக்கு வந்து 3700 சில்லரை வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா இதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம்னு நினச்சேன். பட் சப்போஸ் பவர் எஃபிஷியன்சி இல்லாமல் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறேன்னு சொல்கிறதுக்காக இது வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 2500 வருது. அடுத்து வந்து AOC மானிட்டர் 22 inch பெசல்லெஸ் IPS மானிட்டர். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 6250. இதுவே உங்களுக்கு சாம்சங் மானிட்டர் வேணுன்னா உங்களுக்கு 8400 8500 அந்த ரேஞ்ச் வந்துடும். ஆனால் அது வந்து 24 inch மானிட்டர் வரும். அது IPS 1080p எல்லாமே அதே தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீபோர்ட் மவுஸ் காம்போ. இது உங்களுக்கு வந்து 1500. அண்டு UPS வாங்கியிருக்கேன் நான், உங்களுக்கு அது இதில் வரல, இருந்தாலும் அதோட ரேட்டு சொல்லிடுறேன். UPS வந்து பார்த்திங்கன்னா 600 watts, உங்களுக்கு வந்து 3000 கோட் பண்ணுறோம். அடுத்து வந்து வைஃபை டாங்கிள். இந்த வைஃபை டாங்கிள் வந்து Windows 11 சப்போர்ட்டபிள், எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகி வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் 1 year வாரண்ட்டி எல்லா பொருளுக்கும் வந்துடுது. அதுக்கு மேலே இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ப்ராடக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து கம்பெனி சைட்லேருந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன ப்ரைஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 55,000 வருது. ஆனால் வந்து உங்களுக்கு UPS இல்லாமல், UPSோடு வந்துச்சுன்னா உங்களுக்கு 59,000 வந்துருச்சு. UPS இல்லாமல் 55,000 முடிக்கலாம். இப்போ உங்களுக்கு வெறும் கேபினெட் மட்டும் வேணும்னா உங்களுக்கு வந்து 43,000 ஆகுது. அதாவது வந்து ப்ராசர், கிராஃபிக்ஸ் கார்டு, ரேமு, மதர் போர்டு, அப்புறம் வந்து SSD, வைஃபை டாங்கிள், அடுத்து வந்து பவர் சப்ளை, இது மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா 43,000 வருது. இது எல்லாமே வந்து RGB செட்டப்போடு நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸை நாங்கள் இன்னும் பண்ணி தருவோம். எதாக இருந்தாலும் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன்.
ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம இதை வந்து பிரித்து செட் பண்ணி இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். Come and set me free. Give me what I need. Come and set me free. Come and set me free, 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 free. Come and set me free. Give me what I need. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பில் எல்லாம் பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்டையர் செட்டப் நீங்கள் பார்த்தா தெரியும். இது RGB கீபோர்ட், மவுஸு, 22 இன்ச் பேனல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே எல்லா அசம்பிள் பண்ணி எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டோம். இப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பேசலாம். ஆக்சுவலி வந்து நம்ம வந்து கிராஃபிக்ஸ் கார்டு கொஞ்சம் பழசு தான். ஆனால் CPU வந்து 1 இயர்க்குள்ளே தான் வந்து அந்த CPUங்கிறனால இதோட கம்ப்ளீட் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு காமிச்சேன். அடுத்தது கேமிங் ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு அதையும் நான் சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து Geekbench. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக CPU வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணும். ஸோ அதில் வந்து சிங்கிள் ஸ்கோர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 7000+ வந்திருக்கு. அடுத்த மல்டிபிள் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 32,000+ வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 5600X AMD இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிடுறேன். சிங்கிள் கோரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் மல்டி கோரில் வந்து பார்த்திங்கன்னா அதை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ரியல் லைஃப்பில் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரிய போகிறதில்ல. இருந்தாலும் இது நாங்கள் நம்பர்ஸ் படி பார்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் நான் வேறு என்ன இது பண்ணேன்னா பாஸ் மார்க். இந்த பாஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு CPUவோட சிங்கிள் கோர்லேருந்து மல்டி கோர் வரைக்கும் எல்லாமே செக் பண்ணும். அதே மாதிரி தான். ஆனால் வந்து இது எக்ஸ்ட்ராவாக 2D 3D அப்புறம் வந்து உங்களுக்கு சீக்வென்ஷியல் ரீட் ரைட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமரி டெஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிடும். ஸோ இதோட ஆவரேஜ் பர்சன்டேஜ் பாஸ் மார்க் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இதுலேருந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ நான் வந்து இந்த டெஸ்ட்டு வந்து அடுத்த வாட்டி ரன் பண்ண முடியாது. ஏன்னா எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதனால தான். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 99% வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்கு. இதோட ஒரிஜினல் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றுமே இந்த பாஸ் மார்க்கில் நம்ம செக் பண்ண முடியாது. அடுத்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச வேறு பர்ஃபார்மன்ஸ் மார்க் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது வரும். ஓகேங்களா. அடுத்து வந்து இதோட கேமிங் ரிவ்யூ போயிடும். இப்போ வந்து நான் வீடியோ போடலாம் பரவாயில்ல. இந்த டாம் ரைடரோட நான் வந்து செக் பண்ணேன். இது மேக்ஸிமம் அல்ட்ரா செட்டிங்ஸ் எல்லாமே அல்ட்ரா போட்டுமே உங்களுக்கு அதிகபட்சம் 60 FPS வந்துருச்சு. இதோட நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விச்சர் 3 இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவி டிமாண்டிங் கேம் தான். உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா அல்ட்ரா செட்டிங்ஸ் வச்சு பார்த்து விளையாடினேன். இதில் எனக்கு மேக்ஸிமம் 50 FPS வரைக்கும் கிடச்சிது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. 1650 ரொம்ப நாள் ஆச்சு வந்து, இருந்தாலும் உண்மையாலுமே நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த பிசி பில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ எந்த மாதிரி பிசி பில்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், என்டையர் செட்டப் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தனியாக வேணாலும் அதுவும் நம்ம பண்ணித்தரோம். உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். அது போக நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸும் கீழே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பிசி பில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னையை காண்டாக்ட் பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் நிஷாந்த், இது உங்கள் நிஷ் டெக். பாய்.